ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சிஜேபியை பார்த்து பயப்படுகிறதா காங்கிரஸ்? மாணவர்களின் போராட்டத்தை திசை திருப்புகிறாரா ராகுல் காந்தி? This is legitimate. There's nothing wrong with this. ராகுல் காந்தி போட்ட ரீல்ஸில் இருக்கும் உண்மை என்ன? Democracy in India is happening right now. மாணவர்களின் போராட்டத்தை நீர்த்து போக செய்தால் யாருக்கு லாபம்? டெல்லி ஜந்தர் மந்தர்ல சிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி வந்து என்ன பண்ணுது, மாணவர்களுக்கு ஆதரவாக, அதாவது இந்த நீட்டு தேர்வுனால மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, பாதிக்கப்பட்ட மாணவர்களின் சார்பா என்ன பண்றாங்க, போராட்டங்களை அறிவிக்கிறாங்க. நீட் வினாத்தாள் கசிவு, இந்த நீட் வினாத்தாள் கசிவு மட்டும் கிடையாது, சிபிஎஸ்இ பள்ளிகளில் நடந்த முறைகேடுகள், இது எல்லாத்துக்குமே ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தான் காரணம். அவர் பொறுப்பேற்றுக்கிட்டு அவர் பதவியிலிருந்து விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அறவழி போராட்டத்துல அவங்க என்ன பண்றாங்க, போராடுறாங்க. சோனம் வாங்சு கூட என்ன பண்றாரு, இதற்கு ஆதரவு தெரிவித்து உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தி அவரும் கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம சோனம் வாங்சு போயிட்ட பிறகு சிஜேபி கட்சியினர், இளைஞர்கள், மாணவர் அமைப்பினர் எல்லாம் அமைதி முறையில போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய போராட்டத்துக்கு செவி கொடுக்க இந்த பாஜக மறுக்குது, அதனால நாடாளுமன்றத்தை நோக்கி எங்கள் போராட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஜேபி வந்து என்ன பண்றாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. நாடாளுமன்றத்தை நோக்கியும் என்ன பண்றாங்க, போறாங்க. உடனேயே இங்க இருக்கிற கவர்மெண்ட், ஒன்றிய பாஜக அரசு இதை தடுத்திருந்தால் எப்படி வேணாலும் தடுத்திருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு தடியடி நடத்துறாங்க. இந்த தடியடியில சில குளறுபடிகளும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்பினர் எல்லாருமே சேர்ந்து இந்த தடியடி நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு வீடியோக்கள்லாம் வெளியே வர்றதையும் இங்க நம்ம பார்க்கிறோம். சோ இங்க மாணவர்களை பெண்கள் கூட பார்க்காம கொடூரமா என்ன பண்றாங்க, அட்டாக் பண்றத இங்க நம்ம பார்க்கிறோம். இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துது. அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் இருந்த மாணவர் அமைப்பினர் எல்லாருமே என்ன பண்றாங்க, குரல் கொடுக்குறாங்க. இன்க்ளூடிங் தமிழ்நாட்டிலையும் இதோடைய விஷயம் எதிரொலிக்குது அப்படின்றதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த போராட்டம் எல்லாருடைய அட்டென்ஷனையும் கிரியேட் பண்ணுது. டெல்லி ஜந்தர் மந்தர்ல தான் எல்லாருடைய போக்கஸும் இருக்குது, சிஜேபி மேலதான் இருக்குது. அவங்க கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், தர்மேந்திர பிரதான் பதவி விலகட்டும், அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு தேவையில்லாம இது பண்றீங்க, அவர் பொறுப்பெடுத்து பதவி விலகிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க கோரிக்கையை வைக்கிறாங்க. ஆனா இங்க இத ஒரு எப்படி சொல்றது, நீங்க பாஜகவை பார்த்து கேள்வி கேட்க கூடாது, பாஜகவை பார்த்து நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, எந்த விஷயத்தையும் போராடக்கூடாது அப்படின்ற ஒரு அடக்குமுறையில இங்க கொண்டு வரதா பாக்குறோம். எந்த அரசாங்கம் நாட்டு மக்களை பாதுகாக்கணுமோ இன்னைக்கு அதே அரசாங்கம் தான் இனி மக்களை வந்து என்ன பண்றாங்க, மாணவர்களை அடிக்கிறாங்க. சோ அந்த அந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது நமக்கே வந்து என்ன பண்ணுதுன்னா மனசு வேதனைப்படுது, மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம அந்த அளவுக்கு கொடூரமா தாக்குறாங்க. இதெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது மோடி அவர்களினுடைய வீட்டுக்கு வெளியே வந்து என்ன பண்றாரு, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா போராட்டத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. இந்த போராட்டத்தை திசை திருப்புறாரு அப்படின்னு இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இதனுடைய விளைவா சிஜேபி பார்த்து பயப்படுகிறதா காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. ஏன் அப்படின்னா இதே காங்கிரஸ் ஆளும் தரப்பில் இருக்கும் பொழுது அண்ணா ஹசாரே அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு. இந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடு ஆம் ஆத்மி அப்படின்ற ஒரு கட்சி வருது. இந்த ஆம் ஆத்மி கட்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சாம்ராஜ்யத்தை சரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டெல்லியில இருந்தாலும் சரி, பஞ்சாப்ல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சில இடங்கள்லாம் காங்கிரஸ் வாக்குகளை பிரிக்கிறாங்க இந்த ஆம் ஆத்மி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஆம் ஆத்மி கட்சி வந்ததுல இருந்து காங்கிரஸ் கொஞ்சம் பீஸில் தான் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சுக்கு இன்னைக்கு சிஜேபி மாறிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு தோணி இருக்கலாம். அதனாலதான் டைரக்டா சிஜேபி அந்த போராட்ட களத்துக்கு போய் கலந்துக்காம தனியா ஒரு ரூட்டை போட்டு என்ன பண்றாரு, இந்த எல்லாரும் இந்த பக்கம் திரும்புங்கப்பா, நானும் போராட்டம் நடத்துறேன், எல்லாரும் இந்த பக்கமும் கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றார் ராகுல் காந்தி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா தலைவர்களும், திருமாவளவனாக இருக்கட்டும், சரத்பவாரா இருக்கட்டும், சிவசேனா கட்சியை சேர்ந்த உத்தவ் தாக்கரே இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா சிஜேபி நடத்துகிற இந்த போராட்ட காலத்துக்கு தான் போய் சந்திக்கிறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க, திமுக உட்பட. ஆனா இங்க மாற்றா என்ன பண்றாங்க, காங்கிரஸ் தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா தனியா போராட்டத்தை என்ன பண்றாங்க, கையில் எடுக்கிறாங்க. ஏன் தனியா போராட்டத்தை கையில் எடுக்கணும்? உங்களுக்கு மாணவர்களுக்கு நீங்க நிக்கிறீங்க, மாணவருடைய குரலுக்கு நீங்க வலு சேர்க்கிறீங்க, மாணவருடைய போராட்டத்துக்கு உங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்றது உண்மையா இருந்தா
நீங்க டெல்லி ஜந்தர் மந்தர்ல தானே போயிருக்கணும். ஏன் மோடி அவர்கள் வீட்டுக்கு போய் தனியா ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த போராட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நாங்க தான்ப்பா அப்படின்னு இவங்க கிரெடிட் எடுத்துக்கணும். சோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க நமக்கு முன்வைக்கப்படுது. சோ காங்கிரஸ் தொடர்ச்சியா இந்த மாதிரி போராட்டங்களை திசை திருப்புற வேலைகள்ல ரொம்பவே ஈடுபடுறாங்க அப்படின்றதையும் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போராட்ட காலத்துல அவர் வலுக்கட்டாயமா என்ன பண்றாரு, குண்டு கட்டாக தூக்கப்படுறாரு. இது பாத்தீங்கன்னா வன்மையா கண்டிக்கத்தக்கது. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. ராகுல் காந்தி அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர். அவருக்கு போராடுகிற எல்லா உரிமையும் உண்டு. அதாவது நீங்க இந்தியாவுல பிறந்துட்டீங்க அப்படின்னா ஜனநாயகத்தின் அடிப்படையில ஒவ்வொரு மனுஷனும் போராடலாம், எதிர்த்து கேள்வி கேட்கலாம், கருத்து சொல்லலாம். ஆனா இங்க ராகுல் காந்தி அவர்கள் போராட்டம் பண்ணும் பொழுது அவரை குண்டு கட்டா என்ன பண்றாங்க, வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போறாங்க. அதுல அவருக்கு காயங்கள் ஏற்படுது, மூக்குல இருந்து ரத்தம் வருது, பல விஷயங்கள் நடக்குது. இது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் ஒரு வீடியோ ஒண்ணு போடுறாரு. இந்த போராட்டத்தை எப்படி நாங்க கையில எடுத்தோம், நாடாளுமன்றத்தில் என்னென்ன பேசணும் அப்படின்றத எல்லாத்தையும் விளக்குற மாதிரி ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ பிரச்சனை கிடையாது, அவர் பேசுனது பிரச்சனை கிடையாது. ஆனா அதுல ஒரு கால்ல ஷூ போட்டு இருப்பாரு, ஒரு கால்ல ஷூ போடல. இதை மட்டும் பர்டிகுலரா என்ன பண்றாங்கன்னா நோட் பண்ணி காட்டுறாங்க. ஏன் இந்த அளவுக்கு நுணுக்கமா நோட் பண்ணி காட்டணும்? எங்க தலைவர் பாத்தீங்களா, ஒரு கால்ல ஷூ இல்லாம ஒரு கால்ல வெறுங்காலோட நின்னு அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணி இருக்கிறாரு, அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ற. போராட்டம் பண்ணிட்டீங்க, நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க. ஏன் இந்த ஷூவை கழட்டி போட்டு ஒரு செப்பல் என்ன பண்ணலாம், நீங்க என்ன பண்ணிருக்கலாம், செப்பலோட என்ன பண்ணிருக்கலாம், ஒரு வீடியோ எடுத்திருக்கலாம். இல்லையா, ரெண்டு கால்லயும் ஷூ இல்லாம என்ன பண்ணலாம், வீடியோ எடுத்துக்கலாம். அதுனா ஒரு கால் ஷூ மட்டும் இருக்கு, இன்னொரு கால் ஷூ எங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. சோ இது எப்படின்னா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றது தான். எங்க தலைவரு எந்த அளவுக்கு போராட்டம் இருக்காரு, மாணவர்களுக்காக உறுதுணையா நிக்கிறாரு, மாணவர்களுக்காக போராடுறாரு இப்படின்றத பாத்துக்கங்க அப்படின்னு இங்க ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணும். அதுக்காகத்தான் இவர் செயல்படுறாரு கண்டி. உண்மையிலேயே மாணவருடைய போராட்டத்தை இவருடைய ஆதரவு இருக்குது, மாணவர்களுக்காக இவர் உண்மையா காங்கிரஸ் போராடுது அப்படின்னா சிஜேபியோடு இணைஞ்சுதான் நீங்க போராடி இருக்கணும். சிஜேபி நடத்துகிற அந்த போராட்ட களத்துக்கு தானே காங்கிரஸ் போயிருக்கணும். ஏன் போகல? அங்க இருந்து உங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்கணும், அங்க இருந்து மாணவர்களுக்காக நீங்க குரல் கொடுத்திருக்கணும். இன்னும் சொல்ல போனா நீட்டை கொண்டு வந்ததே இந்த காங்கிரஸ் தான். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது தேர்தல் அறிக்கையை கொடுக்கப்பட்டது என்னன்னா, நீட் இருக்கும், ஆனா எந்த மாநிலம் அக்செப்ட் பண்ணிக்குதோ பண்ணிக்கிட்டோம், எந்த மாநிலத்தை இதை வேண்டாம்னு சொல்றாங்களோ அவங்க வேண்டாம் அப்படின்னு இவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தாரு ராகுல் காந்தி அவர்கள். சோ அப்படி இருக்கும்போது இப்போ நீட் ஒழிக்கப்படணும் அப்படின்னு இவங்களே போராட்டம் பண்றாங்களே, இது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சோ இங்க விஷயம் என்ன அப்படின்னா, சிஜேபி இவ்வளவு பெரிய போராட்டத்தை எடுத்து அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுவாங்கன்னு காங்கிரஸ் நினைச்சு பார்க்கல, பாஜக நினைச்சு பார்க்கல. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஒரு மாற்று சக்தியா வர்றாங்க. டெல்லி பாஜகவை எதிர்த்தும் காங்கிரசுக்கு ஒரு மாற்றாகவும் சிஜேபி வளர்ந்துட போறாங்க அப்படின்ற ஒரு அச்சம் தான் ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்கிறது ரொம்ப வெளிப்படையா நம்மளுக்கு தெரியுது. சோ அதனுடைய காரணமா தான் காங்கிரஸ் தனி ரூட்ல போயிட்டு நாங்களும் போராட்டம் பண்றோம், எங்க பக்கமும் கொஞ்சம் கேமரா திருப்புங்கப்பா, எங்களையும் பத்தியும் கொஞ்சம் பேசுங்கப்பா அப்படின்னு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்கு தான் காங்கிரஸ் தனியா ஒரு போராட்டங்க பண்றாங்களே கண்டி. உண்மையிலேயே மக்களுக்கு உண்மையிலே மக்கள் மேல அவங்களுக்கு அக்கறை இருந்தா, மாணவர்கள் மேல அக்கறை இருந்தா சிஜேபியோட சேர்ந்து என்ன பண்ணிருக்கணும், போராட்டங்கள் பண்ணிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு போய் நேரடியா ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் மட்டும் தான் தனியா போயிட்டு என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்தை நடத்துறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு திசை திருப்புற வேலை. இப்படி திசை திருப்புறதுனால இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்யும். இது யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையில காங்கிரஸுக்கு தான் லாபம் அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. மாணவர்கள் இங்க போராடிட்டு இருக்கும்போது, ஒரு பிரதான எதிர்க்கட்சி இங்க தனியா இருக்கும்போது யார் மேல போக்கஸ் போவோம், யாருக்கிட்ட அதிகமா அட்டென்ஷன் கிரியேட் ஆகும் அப்படின்றது யதார்த்தமா பிராக்டிக்கலா நம்மளுக்கே தெரியும். சோ அப்படி இருக்கும்போது நாங்க தனியா ரூட்ல போறோம், நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் இப்படி தனி ரூட் எடுக்கிறதுனால மாணவருடைய எதிர்காலம் இங்க கேள்விக்குறியாகும். இந்த போராட்டம் சிஜேபி எடுத்துக்கிற இந்த போராட்டம் இங்க ஒரு நீர்த்து போக செய்யும் அப்படின்றது தான் இங்க முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல இந்த சிஜேபி போராட்டம் இத்தனை நாள் நடக்குது, இவ்வளோ பிரச்சனை நடக்குன்னு இவங்களை எதிர்பார்க்கல. இன்னும் சொல்ல போனா இந்த போராட்டம் அதிகமா எல்லாருக்கிட்டையும் பரவ ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அட்டென்ஷன் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்கப்பா நம்மளுக்கு பாதகமா போயிட போகுது? ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி, பிரதான எதிர்க்கட்சி நம்ம தான் இதை கையில எடுத்து பண்ணிருக்கணும். இப்ப சோசியல் மீடியால சிஜேபி அப்படின்ற கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு அது பூதாகரமா வெடிச்சு அவங்க தனியா என்ன பண்றாங்க, அக்கௌண்டபிள் எடுத்துக்க போறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக காங்கிரஸ் இங்க என்ன பண்ணுது, ஒரு வகையில இந்த வகையில என்ன பண்றாங்க, இதை இந்த போராட்டத்தை கலைக்கிற மாதிரி தான், திசை திருப்புற மாதிரி தான் இவங்க செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஆக மொத்தம் ஷூட்டிங் நடத்தி இருக்கிறாங்க.
அவ்வளவுதான். போராட்ட காலத்துல போயிட்டு நான் ஒரு கால்ல ஷூவோட இருப்பேன், ஒரு கால்ல ஷூ இல்லாம வெறுங்காலா இருப்பேன். இதெல்லாம் கரெக்டா காட்டணும். நான் பேசும்போது இதெல்லாம் பண்ணணும். சட்டல் அழுக்கா இருக்கணும், கிழிஞ்சு இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு செட்டப் தான். ஏன்னா நீங்க கைது செய்யப்பட்டீங்க. கைது செய்யப்பட்டோட அங்கேயே நீங்க பண்ணிருக்கணும். ரிலாக்ஸ் ஆயிட்டு நைட்டு வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு எல்லாத்தையும் நீங்க வந்து இது பண்றீங்கன்னா, இது வந்து எப்படி? ஏன் அது வரைக்கும் ஷூ வாங்கிட்டு வரலையா? இல்ல செப்பல் வாங்குறதுக்கு காசு இல்லையா? இப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்க தோணும்ல. சோசியல் மீடியால கேள்வி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இங்க காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம இந்த போராட்டத்த இவங்களுக்கு வலு சேர்க்கணும் அப்படின்னா சிஜேபியோடு சேர்ந்து போராடி இருக்கணும். சிஜேபிக்கு டைரக்டா போயிட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். மாறாக இது திசை திருப்புற விதமா நான் தனியா தான் போவேன், தனியா தான் போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணி இத கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காரு, அட்டென்ஷன அவர் பக்கம் திருப்பி இருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். இத பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.